வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுட்டி வில்லேஜ் டிவி. இங்கே உங்களுக்காக அழகான கிராமத்து கதைகள், மனதை தொடும் நீதி கதைகள், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் குடும்ப கதைகள் காத்திருக்கின்றன. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்தி சுட்டி வில்லேஜ் குடும்பத்தில் இணைந்திடுங்கள். வாங்க, இன்றைய இனிய கதைக்குள் போகலாம். அந்த அழகான பசுமை நிறைந்த கிராமத்தில் மீனாட்சி இல்லம் என்று வீடு இருந்தது. அந்த வீட்டின் தலைவி மீனாட்சி கிராமத்திலேயே கொஞ்சம் கண்டிப்பானவர், யாருக்கும் அடங்காதவர் என்று பெயர் எடுத்தவர். கணவர் இல்லாததால் தன் ஒரே மகன் கார்த்திக்கை மிகவும் செல்லமாகவும் அதே சமயம் தன் கட்டுப்பாட்டிலும் வளர்த்திருந்தார். கார்த்திக் நகரில் உள்ள ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் நல்ல பதவியில் வேலை பார்த்து வந்ததால் அவனுக்கு திருமணம் செய்ய நினைத்த மீனாட்சி கிராமத்து பாரம்பரியம் மாறாத அமைதியான பொறுமையான பெண்ணாக தேடி கவிதாவை மருமகளாக தேர்ந்தெடுத்தார். கவிதா மிகவும் அன்பானவள், படித்தவள் என்றாலும் பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் நிறைந்தவள் என்பதால் திருமணம் முடிந்து அவள் அந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த முதல் நாளே இது இனி தன் சொந்த வீடு, இந்த அம்மாவும் கார்த்திக்கும் தன் சொந்தொந்த குடும்பம் என்று மனதார நினைத்து கொண்டாள். ஆனால் மீனாட்சியின் மனக்கணக்கோ வேறாக இருந்தது. மருமகள் என்றால் எப்போதும் அடங்கி நடக்க வேண்டும், தலைக்கு மேல் பேசக்கூடாது, வீட்டு வேலைகள் அனைத்தையும் அவள்தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டும். அப்போதுதான் மாமியார் என்ற அதிகாரம் இந்த வீட்டில் நிலைக்கும் என்று அவர் தவறாக நினைத்தார். கார்த்திக் அதிகாலையிலேயே நகரத்திற்கு வேலைக்கு சென்றுவிட்டு இரவுதான் வீடு திரும்புவான் என்பதால் வீட்டில் நடப்பது எதுவும் அவனுக்கு தெரியப்போவதில்லை என்ற தைரியம் மீனாட்சிக்கு இருந்தது. திருமணமான அடுத்த நாளே மீனாட்சியின் ஆதிக்கம் தொடங்கியது. அதிகாலை 4 மணிக்கே கவிதாவின் அறைக்கதவை பலமாக தட்டி, என்னடி தூக்கம் வேண்டி கிடக்கு, விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு, எந்திரிச்சு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடு, அப்புறம் கார்த்திக்கு டிப்பன் மதிய சாப்பாடு எல்லாம் கட்டணும், சீக்கிரம் எந்திரி என்று அதட்டினார். திடுக்கிட்டு எழுந்த கவிதா முகம் சுளிக்காமல், சரிங்கத்த, இதோ வந்துட்டேன் என்று கூறிவிட்டு வேலைகளை தொடங்கினாள். தினமும் இதே கதையாகி போனது. அதிகாலை 4 மணிக்கு தொடங்கும் கவிதாவின் ஓட்டம் இரவு 11 மணி வரை ஓயாது. பெரிய வீட்டை பெருக்கி துடைப்பது, கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து ஊற்றுவது, ஆட்டுக்கல்லில் மாவு அரைப்பது, கார்த்திக்கும் மாமியாருக்கும் தனித்தனியாக சமைப்பது, துணிகளை துவைத்து பாத்திரங்களை தேய்ப்பது என்று அத்தனை வேலைகளையும் மீனாட்சி அவளிடமே ஒப்படைத்தார். கவிதா வேலை செய்யும் போது திண்ணையில் அமர்ந்து கொண்டு, அங்க தூசு இருக்கு, இங்க பாத்திரம் சரியா விளக்கல என்று குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். கவிதாவுக்கு கைகள் காய்ந்து உடல் சோர்வடைந்தாலும் அவள் ஒரு நாளும் மீனாட்சியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இப்போதானே வந்திருக்கோம், போக போக அத்தையே நம்ம அன்ப புரிஞ்சுக்குவாங்க என்று தனக்குள்ளே சமாதானம் சொல்லிக் கொண்டாள். மாலை கார்த்திக் வீட்டிற்கு வரும்போது அவனிடம் எதையாவது கூறி அம்மா மகன் உறவில் விரிசல் வந்துவிடக் கூடாது என்பதில் கவிதா மிகத் தெளிவாக இருந்தாள். அதனால் கார்த்திக் முன்னால் எப்போதும் சிரித்த முகத்துடனேயே இருந்தாள். ஒருமுறை மீனாட்சியின் உடன் பிறந்த தங்கை மல்லிகா நகரிலிருந்து அந்த வீட்டிற்கு வந்திருந்தாள். 2 நாட்கள் அங்கு தங்கியிருந்த மல்லிகா வீட்டில் நடப்பவற்றை கவனித்துக் கொண்டே இருந்தார். கவிதா ஒரு நிமிடம் கூட உட்காராமல் காலில் சக்கரம் கட்டாத குறையாக வேலை செய்வதையும் மீனாட்சி அவளை ஒரு வேலைக்காரி போல நடத்துவதையும் பார்த்து அவருக்குள் கோபம் பொங்கியது. கவிதா துணி துவைக்க குளம் சென்றிருந்த நேரத்தில் மல்லிகா தன் அக்கா மீனாட்சியிடம், அக்கா, என்னடி இதெல்லாம், மருமகளை இப்படியா நடத்துவாங்க, பாவும் அந்த பொங்க பெத்த வீட்டை விட்டுட்டு நம்ம நம்பி வந்திருக்கு, நீ என்னடான்னா விடிய விடிய வேலை வாங்கி ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறேன், கொஞ்சமாவது அவளுக்கு ஓய்வு கொடு அக்கா, அவளும் மனுஷிதானே, இந்த வீட்டு மகள்தானே என்றார். அதை கேட்டு மீனாட்சி அலட்சியமாக சிரித்து, ஹே மல்லிகா, உனக்கு ஒன்னும் தெரியாதுடி, மருமகளை ஆரம்பத்திலேயே கைக்குள்ள வைக்கணும், இல்லைன்னா நம்ம தலை மேல ஏறி உட்கார்ந்துடுவா, நானும் என் மாமியார் காலத்துல இதைவிட கொடுமையான வேலைகளை எல்லாம் செஞ்சவள்தான், அவளும் செய்யட்டும், அப்போதான் குடும்பத்தோட கஷ்டம் தெரியும், நீ இதெல்லாம் தலையிடாதே என்று தங்கையின் வாயை அடைத்துவிட்டார். மல்லிகாவோ கவிதாவின் நிலையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே தன் ஊருக்கு கிளம்பினார். நாட்கள் நகர்ந்தன. கவிதாவின் பொறுமையும் மீனாட்சியின் கண்டிப்பும் தொடர்ந்தன. ஒரு நாள் கார்த்திக் வேலைக்குச் சென்ற சில மணி நேரங்களில் மீனாட்சிக்கு திடீரென கடுமையான நெஞ்சுவலியும் மயக்கமும் ஏற்பட்டது. வீட்டில் கவிதா மட்டும்தான் இருந்தாள். பதறிப்போன கவிதா சற்றும் தாமதிக்காமல் பக்கத்து வீட்டுக்காரர்களின் உதவியோடு ஒரு ஆட்டோவை வரவழைத்து மீனாட்சியை தூக்கி போட்டுக்கொண்டு நகரின் பெரிய மருத்துவமனைக்கு ஓடினாள். கார்த்திக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவனும் பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்தான்.
மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்த பிறகு மீனாட்சியின் உயிர் பிழைத்தது. ஆனால் மருத்துவர் ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்து, அம்மாவுக்கு பக்கவாதம் வர்ற மாதிரி அறிகுறிகள் இருக்கு, தற்போதைக்கு தப்பிச்சுட்டாங்க, ஆனா குறைஞ்சது 1 மாசமாவது அவங்க படுக்கையை விட்டு எந்திரிக்க கூடாது, முழுமையான ஓய்வு வேணும், எந்த ஒரு சின்ன வேலைக்கோ மன அழுத்தமோ இருக்கக்கூடாது, யாராவது ஒருத்தர் கூடவே இருந்து கவனிச்சுக்கணும் என்றார். வீட்டிற்கு வந்த மீனாட்சி முற்றிலும் படுத்த படுக்கையானார். எழுந்து உட்காரக்கூட அடுத்தவர் உதவி தேவைப்பட்டது. கார்த்திக்கால் வேலைக்குச் செல்லாமல் இருக்க முடியாது என்பதால் இப்போது முழு பொறுப்பும் கவிதாவின் தோள்களில் விழுந்தது. மீனாட்சி மனதுக்குள் பயந்து போனார். நாம இந்த பொண்ணை இவ்வளவு கொடுமைப்படுத்தினோமே, இப்போ நாம அவ கைக்குள்ள மாட்டியிருக்கோம். இவ நம்மள பழி வாங்குவாளோ, சாப்பாட்ல ஏதாவது பண்ணிடுவாளோ, இல்ல கவனிக்காம விட்டுடுவாளோ என்று எண்ணி பயந்து நடுங்கினார். ஆனால் கவிதா அப்படி நினைக்கவில்லை. அவள் தன் மாமியாரை தன் சொந்த தாயாகவே பார்த்தாள். தினமும் அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலைகளை முடிப்பாள். மாமியாருக்கு தேவையான பத்திய சாப்பாட்டை தயாரிப்பாள். அவரே குளிப்பாட்ட முடியாமல் படுத்திருக்க தன் கைகளாலேயே மீனாட்சியின் உடலை துடைத்து ஆடைகளை மாற்றி விடுவாள். மருத்துவர் சொன்ன நேரத்திற்கு சரியாக மாத்திரைகளை கொடுத்து அன்போடு பேசுவாள். மீனாட்சிக்கு கவிதா செய்யும் பணிவிடைகளை பார்த்து அவரது உள்ளத்தில் குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கத் தொடங்கியது. ஒரு நாள் நள்ளிரவு மீனாட்சிக்கு தாகம் எடுத்து தொண்டை வறண்டது. உடம்பு பலவீனமாக இருந்ததால் அவரால் சத்தமாக அழைக்க முடியவில்லை. கவிதா, கவிதா என்று மெல்லிய குரலில் தவிப்போடு கூப்பிட்டார். அடுத்த அறையில் தூங்கிக் கொண்டிருந்த கவிதா அந்த மெல்லிய குரல் கேட்டதும் சட்டென்று விழித்து கொண்டாள். ஓடி வந்து விளக்கை போட்டுவிட்டு, என்ன அத்தை வேணும், உடம்பு ஏதாவது பண்ணுதா என்று பதற்றத்தோடு கேட்டாள். தாகமா இருக்குப்பா, கொஞ்சம் தண்ணி என்றார் மீனாட்சி தழுதழுத்த குரலை. கவிதா உடனே வெதுவெதுப்பான நீரை கொண்டு வந்து மீனாட்சியின் தலையை மெதுவாக தூக்கி தன் மடியில் சாய்ந்தபடி பருக வைத்தாள். பின்னர் அவரது தலையை தடவிவிட்டு, இப்போ பரவாயில்லையா அத்தை என்று அன்போடு கேட்டாள். அவ்வளவுதான். மீனாட்சியின் அணை உடைந்த வெள்ளம் போல் கண்கள் கலங்கின. கவிதாவின் கைகளை பிடித்துக்கொண்டு ஓவென்று அழத் தொடங்கினார். கவிதா, என்ன மன்னிச்சிடுமா, உன்னை இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தின. ஒரு நாளும் உன்னை சந்தோஷமா இருக்க விடல. ஆனா நான் இப்படி பாயில கிடக்கும்போது நீ உன் சொந்த அம்மாவை விட மேலா என்னை கவனிச்சுக்கிறியேம்மா. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு இந்த தண்டனை தகுந்ததுதான். ஆனா உன் அன்பு என்னை சுட்டெரிக்குதும்மா என்று அழுது கொண்டே கூறினார். கவிதா தன் சேலை தலைப்பால் மாமியாரின் கண்ணீரை துடைத்துவிட்டு மென்மையாக புன்னகைத்து, அத்தை, நீங்க ஏன் பழசையெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறீங்க? நீங்க என் கணவரை பெத்த அம்மா மட்டும் இல்ல, எனக்கும் அம்மாதான். ஒரு அம்மா தன் மகள் மேல கோச்சிக்க மாட்டாங்களா? வேலை வாங்க மாட்டாங்களா? குடும்பத்துல கொஞ்சம் கோவமும் நிறைய அன்பும் இருந்தா எந்த காயமும் மாறிடும் அத்தை. நீங்க மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்குங்க என்றாள். அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் கல் நெஞ்சை கரைத்து தங்கமாக மாற்றின. சில வாரங்களில் கவிதாவின் கனிவான கவனிப்பால் மீனாட்சி முழுமையாக குணமடைந்து எழுந்து நடந்தார். ஆனால் இப்போது வீட்டிலிருந்த மீனாட்சி பழைய மீனாட்சி அல்ல. மறுநாள் காலை கவிதா 4 மணிக்கு எழ முயன்ற போது மீனாட்சி அவளை தடுத்து, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குமா என்று கூறிவிட்டு அவரே வாசலில் கோலம் போட்டு சமையலறைக்குள் நுழைந்தார். கவிதா பதறிக்கொண்டு ஓடி வந்தபோது, இனி இந்த வீட்டு வேலைகளை நாம 2 பேரும் பகிர்ந்துதான் செய்யணும். நீ என் மருமகள் இல்லடி, என் மூத்த மகள் என்று பாசத்தோடு அணைத்து கொண்டார். மாலை வீடு திரும்பிய கார்த்திக் அம்மாவும் மனைவியும் சிரித்துப் பேசிக்கொண்டே சமைப்பதைக் கண்டு கண்கள் பனிக்க நின்றான். தன் மனைவியின் அளவற்ற பொறுமையையும் அன்பையும் எண்ணி அவனுக்குள் பெருமை பொங்கியது. அதன்பின் அந்த மீனாட்சி இல்லம் கிராமத்திலேயே மிகச்சிறந்த ஒற்றுமையான மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தது. இந்த கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், அன்பும் பொறுமையும் எப்பேற்பட்ட கடினமான மனிதர்களின் வெறுப்பை கூட மாற்றும் வல்லமை கொண்டது. மருமகள் என்பவள் வேலைக்காரி அல்ல, அந்த வீட்டை தாங்கும் தூண், அந்த வீட்டின் மகள். குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் மரியாதையும் இருந்தால் அங்கே மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும் என்பதாகும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நண்பர்களே. உங்கள் அன்பும் ஆதரவும் தான் எங்களை மேலும் மேலும் வளரச் செய்கிறது. வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் செய்து உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற அழகான கிராமத்து கார்ட்டூன் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.